السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول النبي الأمي الكريم وآله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. وقال النبي سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إن من عبادي من يطلبني بعضا من العبادة فأكفه عنها لكي لا يدخله العجب. صدق الله وصدق رسوله النبي الكريم. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. சர்வ புகழும் போற்றுதலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் கோடான கோடி கிருபையும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குதுபுகள், அபுதால்கள், கௌசுகள், ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள், ஹுலஃபாக்கள், உலமாக்கள், முரீதீன்கள், முத்தவஸ்ஸிலீன்கள், முஃமினீன்கள், முஸ்லிமீன்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹ் இந்த இஜ்திமாஐ பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. கலந்து கொண்ட அத்துணை உலமாக்கள், சமுதாய பிரமுகர்கள், மதரசாவினுடைய மாணவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. குறிப்பாக ஷேகுனாவினுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய முரீதீன்கள், முத்தவஸ்ஸிலீன்கள், ஆஷிகீன்கள், ஆரிஃபீன்கள், உலமாக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் மஹ்ஷரில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹுடைய லிகாவையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பூமான் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் ஆகிய நான்கிலும் பரிபூர்ணத்துவம் பெற்று இவ்வுலகை விட்டு பிரியும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் தமிழகத்தில் பல இடங்களில் கணியத்திற்குரிய ஷேகுனா, ஷேகுல் உலமா, ஷேகுல் உமரா நிகழ்காலத்திலே மாரிஃபத்தையும் தஸவ்வுஃபையும் சமுதாயத்தில் மிக வேகமாக கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய கணியத்திற்குரிய ஷேகுனா ஹஸரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் ஹஸரத் அவர்களோடு இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஹுலஃபாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கே இப்போது ஹிலாஃபத்தை பெற்ற பாக்கியம் நிறைந்த உலமாக்கள், முரீதீன்கள், முத்தவஸ்ஸிலீன்கள், அல்லாஹு தஆலாவுடைய உயர்ந்த மாரிஃபத்தை அல்லாஹ் எல்லோருடைய இதயத்தின் ஜோதியாக அல்லாஹ் ஆக்குவானாக. கணியத்திற்குரியவர்களே, காலத்தின் கட்டாயம் ஆன்மீகம், காலத்தின் கட்டாயம் இர்ஃபான், காலத்தின் கட்டாயம் மாரிஃபத். சமுதாயம் அனுபவிக்கக்கூடிய அத்துணை துன்பங்களுக்கு ஒரே தீர்வு அல்லாஹ்வை அடையுதல். 1000 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கு சமுதாயம் தயாராக இருக்கிறது. மதரசாவில் ஓதுவதற்கு ஏராளமான மாணவர்கள் இருக்கிறார்கள். சொல்லிக் கொடுக்க நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை அற்புதமாக ஓதக்கூடிய குர்ராக்கள், காரிகள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தங்க முலாயம்களால் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், குர்ஆனை தங்க எழுத்துக்களால் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை அடைந்தவர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ்வை அடைந்தவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்களா? மிக 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 குறைவு. இது போன்ற சபை சமுதாயத்தில் எல்லா இடத்திலும் நடக்கிறதா? மிக மிக குறைவு. இது போன்ற வழிமார்கள் நமக்கு காண கிடைக்கிறார்களா? மிக மிக குறைவு. இருந்தாலும் அவர்களை நாம் அடைந்தோமா? மிக மிக குறைவு. ஒரு தமிழ்
தமிழ் பாண்டித்துவம் பெற்ற ஒரு அறிஞர் அப்போதே சொல்லி முடித்து செத்து போய்விட்டார். சொன்னவன் செத்து போனான், சொல்லும் வார்த்தை சாகவில்லை. ஓடி 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 எப்படி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, என்னுடைய ஜோதி, என்னுடைய அல்லாஹ், என்னுடைய நூர் எனக்குள் இருக்கிறான், உட்கலந்து இருக்கிறான். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய், நாடி 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 நாட்களும் கலந்து போய் மாண்டு போன மாந்தர்கள் எண்ணிறைந்த கோடியோ, தேடியே செத்து போனவர்கள் எவ்வளவோ. அல்லாஹ் எங்கே, அல்லாஹ் எங்கே, என் ரப்பு எங்கே இருக்கிறான் என்று தேடியவர்கள் 1000 பேர். ஆனால் அல்லாஹ்வை அடையவில்லை, அல்லாஹ்வை பெறவில்லை. காரணம், மனிதன் பாவங்களோடு சூழ்ந்திருக்கிறான். துனியாவுடைய கலாதத், துனியாவுடைய ஆசைகள், துனியாவுடைய இச்சைகள் மனிதனை சூழ்ந்து இருக்கிறது கனவான்களே. எனவேதான் இங்கே எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் உலமாக்கள், பாவங்களை விட்டு கலைந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். ஆரம்பத்தில் நான் ஓதிய வசனம் இதைதான் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. சாந்தி பெற்ற ஆத்மாவே, சாந்தி பெற்ற ஆத்மாவே, உன் ரப்பின் பக்கம் நீ திரும்பிச் செல். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நஃப்ஸு முத்மஇன்னாவாக மாறுவதற்கு ஷேഖிடம் நாம் நம்மை அழிக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக. யார் அந்த ஷேக்? அவர்கள் தான் அஹ்லுல்லாக்கள், அவர்கள் தான் ஆரிஃபீன் பில்லாஹ். அந்த ஷேக்மார்களுடைய வலிமார்களுடைய வாழ்க்கை எப்படி வாழுகிறார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை அடைந்தார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை விளம்பரப்படுத்துகிறார்கள், ஒவ்வொன்றாக அணு அணுவாக ரசிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முரீதுக்கும் இருக்கிறது. முரீது என்றால் என்ன? முரீது என்றால் என்ன? கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஃமினும் முரீத், ஒவ்வொரு முஃமினும் முரீத். இங்கே நினைத்து கொண்டு இருக்கிறோம் பையத்தானவர்கள் மாத்திரம் முரீது என்று. மன்கான யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டார். ஆகிரத்தினுடைய நாட்டம் உள்ளவர்கள் எல்லோரும் முரீதுகள். முரீது என்ற வார்த்தை குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்டது, ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டது. மன்கான யுரீதுல் ஆஹிரத நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸி. யார் ஆகிரத்தினுடைய இராதாவோடு வருகிறாரோ, இங்கே ஒன்று கூடிய கூட்டம் மன்கான யுரீதுல் ஆஹிரா, ஆகிரத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வை என் கண் முன்னே காண்பதற்காக, என்னுடைய இபாதத் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய வியாபாரம் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய குடும்பத்திற்குள் அல்லாஹ், என் வியாபாரத்திற்குள் அல்லாஹ், என் பயணத்திற்குள் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய நாவு மாத்திரம் zikr செய்யக்கூடாது, என்னுடைய கல்பில் zikr கல்பி ஜாரியாக வேண்டும், ஃபாசம் ஃபாஸ் zikr ஜாரியாக வேண்டும். ஷேഖும் காணும் ஒவ்வொரு காட்சியிலும் எனக்கு என் ரப்பு தெரிய வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தெரியவும். என்னுடைய ஷேഖுடன் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய அந்த ஆவல், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற தேட்டம், இதுதான் முரீத், இதுதான் முரீத். மன் கான யுரீதுல் ஆஹிரா. கணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு முஃமினும் முரீதாக மாற வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினாக மாறணும், ஒவ்வொரு முஃமினும் முரீதாக மாறணும். முரீதாக இல்லாத எந்த முஃமினுடைய ஈமானும் பரிபூர்ணமாக இல்லை. உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது முஃமினீன்கள் யாரோ, முரீதுகள் யாரோ. பையத்தானவர்கள் மாத்திரம் முரீதுகளா? ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் முரீதுகள். எல்லோரும் நம் பாவங்களை விட்டு நாம் வெளியேற கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பாவத்தினுடைய துவக்கம் நஃப்ஸே அம்மாரா. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவார், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. என்னுடைய நஃப்ஸ் பரிசுத்தம் என்று நான் சொல்லல, என்னுடைய நஃப்ஸை நான் பரிசுத்தப்படுத்தல. ஏன்? இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. என்னுடைய நஃப்ஸ் எப்போதும் பாவங்களை பற்றி ஏவிக்கொண்டே இருக்கும், பாவத்தை பற்றி தூண்டிக் கொண்டே இருக்கும். ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய சவால் ஷைத்தான் கிடையாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் ஓடி விடுவான். வலிமார்களுடைய வருகை ஷைத்தானுடைய செல்லுதல். வலிமார்கள் வந்து விட்டால், நல்லோர்கள் வந்து விட்டால், உலமாக்கள் வந்து விட்டால் அங்கு ஷைத்தான் இருக்க மாட்டான். ஆனால் நஃப்ஸ் அப்படி இல்லை. நஃப்ஸினுடைய முதல் வேட்டை உலமாக்கள் தான்.
ஷைத்தான் யாரை கண்டு பயப்படுகிறான்? உலமாக்களை கண்டு பயப்படுகிறான், வலிமார்களை கண்டு பயப்படுகிறான், தொழுகையை கண்டு பயப்படுகிறான், பாங்கை கண்டு பயப்படுகிறான், குர்ஆனை கண்டு பயப்படுகிறான், அனைத்தையும் கண்டு பயப்படுகிறான். உங்களுடைய தஹஜ்ஜுதை கொண்டு, உங்களுடைய திலாவத்தை கொண்டு, உங்களுடைய விக்ர் மஜ்லிஸை கொண்டு ஷைத்தான் விரண்டு ஓடுவான். ஆனால் நஃப்ஸ் இது எல்லோருடனும் இருக்கும், அனைத்திலும் இருக்கும், முன்னாலே இருக்கும். ஏன் ஏன் இதை விட மிக மிச்சமாக ஷேഖையே குற்றவாளியாக காட்டும். இதுதான் நஃப்ஸ். ஷேഖையே வழி நடத்தக்கூடியவர்களையே குற்றவாளியாக காட்டக்கூடிய மிகப்பெரிய கொடிய பாவி நஃப்ஸ் அம்மாரா. அதை விட்டு நம்மை சுத்தமாக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்கள், உலமாய ரப்பானியீன்கள், உலமாய பாத்தினியாக்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக எழுதிவிட்டார்கள். எவர் அல்லாஹ்வுடைய வலிமார்களை தன்னுடைய முர்ஷிதாக எடுத்துக்கொள்ளவில்லையோ ஷைத்தான் அவர்களுடைய முர்ஷிதாக மாறிவிடுவார். எனவே அல்லாஹ்வுடைய வலிமார்களுடைய இணைப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் வலிமார்களோடு நமக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குவானா. கணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானது. ஷைத்தானை வேட்டையாடி விடலாம், நஃப்ஸை வேட்டையாட முடியாது. ஷைத்தான் தஹஜ்ஜுதை தொலைவிடாமல் தூங்க வைப்பான், நஃப்ஸ் தஹஜ்ஜுதை தொலை வைத்து சீரழிக்கும். இதுதான் நஃப்ஸ். ஷேഖுடைய சுஹபத்தில் கொண்டு நம்மை நாசமாக்கும். இதுதான் நஃப்ஸ். ஷேഖுடன் பயணத்தில் இருப்போம், ஆனால் ஷேഖை பற்றிய தவறான எண்ணங்களை கொண்டு வரும். இதுதான் நஃப்ஸ். அனைத்தையும் அண்ணல் ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆரணியில் அடக்கமாக இருக்கக்கூடிய தென்னகத்தின் ஜோதி, தமிழகம் முழுக்க இந்த சில்சிலாவை பரப்பிய பெருமகனாரில் கணியத்திற்குரிய ஹஸரத் கிப்லா அவர்கள், இவர்களுடைய ஷேக் அல்லமா கபீர் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுடைய உஸ்தாத் புகாரியினுடைய உஸ்தாத் அல்லமா கபீர் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷேக் கரூர் ஹக்கீம் சார் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷேக் பேரனாம்பிட் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷேக் ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷேக் ரஷீத் அஹ்மத் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷேக் சையீது தாயிஃபா ஹாஜி இம்தாதுல்லாஹ் முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷேக் நூர் முஹம்மத் ஜன்ஜானவி ரஹ்மத்துல்லாஹ். 44 சில்சிலாக்கள். இங்கு ஷேக் ஒருவராக இல்லை, இவர்களுக்கு பின்னால் 44 வலிமார்கள் இருக்கிறார்கள். இங்கே உலமாக்கள் தனியாக இல்லை, இவர்களுக்கு பின்னால் பல உஸ்தாத்மார்கள், பல முஹத்திஸீன்கள், பல முஃபஸ்ஸிரீன்கள். எப்படி இல்மை வாஹிரியை கொடுத்து விட்டு போனார்களோ, வெளிப்படையான இல்மை கொடுத்தார்களோ, இங்கே இதயத்தின் ஜோதியை பற்ற வைத்தவர்கள் ஒருவர் அல்ல, இந்த ஒருவருக்கு பின்னால் 44 வலிமார்கள். நஃப்ஸ் பனஃப்ஸ், லப் பலப், கல்ப் பகல்ப். ஃபார்சில் எழுதுறார், ஒரு நஃப்ஸிலிருந்து இன்னொரு நஃப்ஸ் வரை. ஹிலாஃபத் சும்மா கொடுக்கல, ஹிலாஃபத் இங்கே சும்மா கொடுக்கல. ஷேக் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை முரீதிடம் பாய்ச்சிருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலும் உலமாக்களை கொண்டு இந்த சேவை இன்னும் 100 நாளா 100. ஏனென்றால் இவர்களுக்கு ஹலால் ஹராம் தெரியும். சமுதாயத்தினுடைய வழிபட்டவர்கள், அக்கறைப்பட்டவர்கள், அடிப்பட்டவர்கள், இன்னும் இவர்களை கொண்டு சமுதாயம் அற்புதமான சேவை செய்யும். இப்படியாக இந்த சில்சிலாவிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். இத்தனை வலிமார்கள், இத்தனை ஷேഖ்மார்கள் உம்மத்தினுடைய ஹிதாயத்திற்காக, உம்மத்தினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நஃப்ஸை அம்மாராவை செம்மைப்படுத்துவதற்காக தான் வலிமார்கள். குர்ஆனை சொல்லிக் கொடுக்க அல்ல, அலிஃப் பாத்தாவுக்காக அல்ல, ஹதீஸுக்காக அல்ல, அகீதாவுக்காக அல்ல, இதயத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வலிமார்கள். ஹம் ஃபகீர் நுமா ஷா. அந்த ஆர்னி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அற்புதமான வார்த்தை, ஹம் ஃபகீர் நுமா ஷா. நாங்கள் பார்ப்பதற்கு ஏழைகளாக இருப்போம், உலகத்தை ஆளும் அரசர்கள் நாங்கள். அல்லாஹ் அப்படி ஆக்கி தருவோம். இந்த வலிமார்களுடைய துவாவின் பரக்கத்தால் குறிப்பாக தேசத்தில் அடைப்பட்டு கிடக்கக்கூடிய, தேசத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய சாக்கடையை அல்லாஹ் தூக்கி வீசி வருவானா. உம்மத் இந்த வலிமார்களை புரியாத ஒரே துர்பாக்கியம், அல்லாஹ்வுடைய தண்டனையில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். புரிய வேண்டும், உலமாக்களை அடைய வேண்டும், உலமாக்களை புரிய வேண்டும், அவர்களுடைய பயானை கேட்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். சுஹ்பத்தே ஷேக் வேண்டும், தஸவ்வுரே ஷேக் வேண்டும், இஷ்கே ஷேக் வேண்டும். 3 வந்துவிட்டால் ஃபனாஃபி ஷேக் அல்லாஹ் தானாக கொடுத்து விடுவான். முதல்ல சுஹ்பத்தே ஷேக் இல்லையே. எங்கே நம்முடைய ஷேഖ்மார்கள், வலிமார்கள் இஜ்திமாக்களை நடத்துகிறார்கள், மாதாந்திர திக்ர் மஜ்லிஸ்களை நடத்துகிறார்கள், அங்கே கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கூட நமக்கு கிடைப்பதில்லையே. நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம்,
உலமாக்களுக்கு எங்களுக்கு ஒரு இது இருக்கு. நாங்க தான் கிதாப் நிறைய படிச்சிருக்கிறோம். நாங்கள்லாம் புகாரியை கரைச்சு குடிச்சோம். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமான ஒரு கவிதை எழுதுவார். சது கிதாபோ சதுவரகோ தர்னா இருக்குன், சது கிதாபோ சதுவரகோ தர்னா இருக்குன், சீனரா அஸ்னூர் ஹக் குல்சார் இருக்குன், ஹேஷரா நஸ்தே மர்தே காமில் பாமாலுக்குன். எப்போது ஷம்ஸ் தப்ரேஸ் என்ற வலியே காமில் அல்லாஹுடைய வலியுல்லாவை அடைந்து ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஷ்கை என்ற அற்புதமான ஜோதியை தனக்குள் பற்ற வைத்தார்களோ அவர்கள் எழுதிய வரி சது கிதாபோ சதுவரகோ தர்னா இருக்குன். 100 பேப்பர்கள் 100 புஸ்தகங்களை நெருப்பில் தூக்கி வீசிவிடு. குறிப்பாக இந்த கவிதைகளை நாங்கள் ஜும்மாவுடைய பிரசங்கங்களில் சொல்றது கிடையாது, பொது மேடைகளில் சொல்றது கிடையாது. இங்கே கலந்து கொண்டவர்கள் முரீதுகள் என்பதற்காக சொல்லுகிறோம். ஏனென்றால் தகல்லமுன் நாஸ அலா கத்ரி உகூலிஹிம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மக்களுடைய அறிவை சார்ந்து பேசுங்கள், புரியும் மக்களிடம் புரியும் வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். இங்கே நிறைய மக்கள் ஹஸரத்தினுடைய பயானை கொண்டு நீங்கள் தெளிவடைந்திருக்கிறீர்கள், ஓரளவு தரீகாவை புரிந்திருக்கிறீர்கள், மாரிஃபத்தை புரிந்திருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறோம். இறைநேசர்களை புரிந்த அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுறாங்க, சது கிதாபோ சதுவரகோ தர்னா இருக்குன். 100 புஸ்தகங்கள் 100 பேப்பர்களை எடுத்து நெருப்பில் போட்டு விடு. நெருப்புனா உண்மையாவே நெருப்பில் போடுறது அல்ல, அதற்கான முக்கியத்துவத்தை குறைத்து ஹேஷரா உன்னை நஸ்தே மர்தே காமில் பரிபூர்ணமான அல்லாஹுடைய நேசரிடம் உன்னை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு. அவர்களுடைய வார்த்தை வா என்றால் வந்துவிடு, போய் என்றால் போய்விடு, எழுந்திரு என்றால் எழுந்திரு, அமரு என்றால் அமரு. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவியில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உட்காருங்கள். தோட்டத்தில் வயலில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த சஹாபி அப்படி உட்கார்ந்தாங்க. அதுதான் ஃபனாஃபி ஷேக். நம்மள்ட்ட வந்திருக்கா? அவங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க, எங்கேயும் இருக்கிறாங்க, ஆனால் ஓசை கேட்கிறது, சஹாபாக்களை உட்காருங்கள். உடனே தோட்டத்தில் அப்படி உட்கார்ந்தாங்க சஹாபாக்கள். கணித்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 தன்மை கொண்டவர்கள் தான் முரீதே காமில். சொஹபத்தே ஷேக் சொல்லுங்க, தஸவ்வுரே ஷேக், இஷ்கே ஷேக், ஃபனாஃபி ஷேக். பாவங்களை விட்டு நம்மை களைய 2 முதன்மை தன்மைகள், சொஹபத்தே ஷேக், தஸவ்வுரே ஷேக். அல்லாஹ்வின் பக்கம் நம்மை திருப்ப 2 முக்கியமான தன்மைகள், இஷ்கே ஷேக், ஃபனாஃபி ஷேக். பாவங்கள் இல்லாமல் வாழ வேண்டுமா? ஷேக்மார்களுடைய சொஹபத்துக்குள்ள வந்துருங்க. இங்க வந்து உட்கார்ந்தாலே போதும், அந்த பார்வை பத்தாலே போதும். அல் ஐனு ஹக், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நீங்க பாருங்க. அல் ஐனு ஹக், ஒரு கண்டிஷ்டி, ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு பார்க்கும் பார்வை மிக மோசமான பார்வை. அந்த பார்வை பார்க்கப்படக்கூடியவனுக்கு ஒரு விதமான மாற்றத்தை கொடுக்கிறதா இல்லையா? தவறான பார்வையே, அந்த பார்வையின் மூலமாக பார்க்கப்படக்கூடியவன் பாதிக்கப்படுகிறானா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை காணுகிறானா இல்லையா? ஒரு கஷ்டத்தை பார்க்கிறானா இல்லையா? ஒரு நோயை பார்க்கிறானா இல்லையா? ஒரு நெகட்டிவ்க்கு இவ்வளோ பவர் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ்க்கு பவர் இருக்காதா? ஒரு தவறான பார்வைக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்போது நல்ல பார்வைக்கு சக்தி இருக்காது? ஷேக்மார்கள் பயான் பேச தேவையில்லை, ஷேக்மார்கள் உபதேசம் செய்ய தேவையில்லை, அவர்களுடைய பார்வை பட்டால் போதும். ந கிதாபோ சே, ஷாயிர் எழுதுகிறார், கவிதை எழுதுகிறார், ந கிதாபோ சே ந வஅஸோ சே நஸர் से पैदा दीन होता है बुजुर्गों की नजर से पैदा. கிதாபுகள் மூலமாக உனக்கு தீன் கிடைக்காதுப்பா. 1000 கிதாபுகள் படித்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார், குரானை கரைத்து குடித்த யூதர்கள் இருக்கிறார், ஹதீஸை மனனம் செய்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் அடைஞ்சிட்டாங்களா? ஹதீஸை கரைத்து குடித்தவர்கள், குரானுடைய வசனத்தை மேடையில் பேசக்கூடியவர்கள், மன்றங்களில் பேசக்கூடியவர்கள், விவாத மேடைகளிலே குரானுடைய வசனங்களை அரபியை அச்சுசலாக சொல்லி அப்படியே மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ந கிதாபோ சே, கிதாபுகள் மூலமாக நீ அல்லாஹ் அடைய முடியாது. நான் வஅஸோ சே, பயான் பேசுறதுனாலே கேட்கறதுனாலே அல்லாஹ் அடைய முடியாது. ஆனால் வழிகாட்டும், வழியை காட்டும். நஸர் சே, பொருளாதாரத்தை கொண்ட நீ தீனை வாங்கிட முடியாது. தீன் ஹோத்தா ஹை, தீன் எப்படி பிறக்க தெரியுமா? புசுர்கோं की नजर से पैदा, பெரியார்களுடைய பார்வை, உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டிதான் வந்திருக்கிறோம், அதுக்காக வேண்டிதான் முசாஃபஹா செய்கிறோம், அதுக்காக வேண்டிதான் பணிஞ்சு நிற்கிறோம். ஷேഖுடைய தவஜ்ஜு, ஷேഖுடைய ஃபைஸ், ஷேഖுடைய துஆ, ஷேഖுடைய பார்வை பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால்
அல்லாஹுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பார்வைப்பட்ட பரக்கத்து தான் சஹாபாக்கள். ஒரு சஹாபியை பற்றி ஆச்சரியப்படுகிறோம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸதுல் காபால எழுதுறார். அபூ நஈம் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாரிஃபத்துல் அவுலியா அப்படிங்கிற கிதாபில் இந்த வரலாறு எழுதுறாங்க. சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு, சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ரசூலுல்லாஹுடைய காதிம், நாயகத்திற்காக காலுரியை தைத்து தரக்கூடிய மோசா ஹுஃபைன் என்று சொல்லக்கூடிய அந்த மோசாவை தைத்து தரக்கூடியவர் சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி அவர்கள் ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே அனுப்புகிறார்கள். கொஞ்சம் தூரமாக பயணிக்கக்கூடிய சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய சாலபா அவர்களுடைய பார்வை ஒரு வீடு நிறைந்த பகுதியில் பார்க்கக்கூடாத இடத்தில் அவர்களுடைய பார்வை படுகிறது. பார்க்கக்கூடாத இடத்தில் யதார்த்தமான பார்வை, ஆனால் அவர்கள் எதிர்பாராத பார்வை, யதார்த்தமான பார்வை, எதிர்பாராத ஒரு பார்வை. ஒரு மிகப்பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனோ, அன ஹாதிமுர் ரசூல், நான் ரசூலுல்லாஹுடைய ஹாதிம், ரசூலுல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை பெற்றவன், என் மூலமாக இந்த பாவம் நிகழ்ந்து விட்டது, இனி நான் திரும்பி ரசூலுல்லாஹ்விடம் போக முடியுமா? அப்படியே திரும்பி போகிறார்கள். மலை பிரதேசங்களுக்கு ஓடுகிறார்கள். சாலபா மலை பிரதேசங்களில் ஓடிவிட்டார்கள். மதீனாவை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்க்க வரவில்லை. ஹயா, வெக்கம். கணியத்திற்குரியவர்களே, இடையில ஒரு பாயிண்ட சொல்றேன். ஷேக்மார்களை, முர்ஷிதுகளை, வலிமார்களை சந்திக்க வரும் பொழுது முதல்ல நாம 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானா. 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்யணும் தெரியுமா? சில நேரத்தில் இறைநேசர்களுக்கு அப்படியே முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி ஓடும், எல்லா விஷயமும் ஓடும், எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ் காட்டுவோம். இதுக்கு அம்பா உல் கைபுன்னு சொல்லி அக்கீதால் எழுதுறாங்க. மறைவான சில செய்திகளை, இல்முல் கைப் அல்லாஹ்வுக்கு இருக்கு, அம்பா உல் கைப் வலிமார்களுக்கு இருக்கு. கைபினுடைய செய்திகள் அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருப்பான். அதனால ஷேக்கை சந்திக்க வரும் பொழுது, இஜ்திமாவுக்கு வரும்போது, திக்ர் மஜ்லிஸுக்கு வரும்போது, ஷேக்குடைய தர்பாரிலே, ஹான்காவிலே இஅ்திகாஃபுக்கு போகும்போது 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம அஸ்துர் அவுராதி வ ஆமின் ரௌஆதி. சொல்லுங்க, அல்லாஹும்ம அஸ்துர் அவுராதி வ ஆமின் ரௌஆதி. யா அல்லாஹ், என்னுடைய மறைமுகமான பாவத்தை மறைத்து விடுவாயா, என்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பாயா. ஷேக்குடைய பார்வையில் நான் கேவலமாக போயிடக்கூடாது. சி, இவ்வளோ கேவலமானவன் ஏட்ட வந்து கை கொடுக்கிறியா என்ற எண்ணம் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. முசாஃபஹாவுக்கு அன்னி கையேந்தினால் தள்ளிப்போ என்று சொல்ல மாட்டார்கள். இது அல்லாஹுடைய நேசர்களுடைய பெருந்தன்மை. ஆனால் இதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். எங்கே இவனுடைய பாவத்தின் தரித்திரியம் எனக்கு வந்துருமோன்னு பயப்படுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எனவே 2 ரக்காத் தொழுது என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம அஸ்துர் அவுராதி வ ஆமின் ரௌஆதி. அல்லாஹும்ம அஸ்துர் அவுராதி. ஆர்னிபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாறுகள் இன்னைக்கும் ஹுலஃபாக்கள் இருக்கிறாங்க. ஹஸ்ரத் அவங்க இப்போ ஒரு கிதாபை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது பிரிண்ட் அடித்தோம். திருச்சி ஹசன் முகமது பாக்கவி தாமத்புர், ஆர்னிபாவுடைய ஹலீஃபா. இது மாதிரி நிறைய ஆர்னிபாவுடைய ஹுலஃபாக்களுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. நாமளும் அதில் தான் பையத்தாக இருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, முரீதுகள் வந்து அவங்களுடைய வீட்டில் ஆரணியில் வந்து உட்காரும்போது கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி ஒரு ஊரில் நடந்துச்சு, இப்படி ஒன்று நடந்துச்சு, சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. பல்லப்பட்டியில் என்ன நடந்துருச்சு இங்கே சொல்லுவாங்க, திருச்சியில் என்ன நடந்துருச்சு இங்கே சொல்லுவாங்க, பாண்டியில் என்ன நடந்துருச்சு இங்கே சொல்லுவாங்க, எல்லா ஊரில் நடக்கிறதும் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இத்திலா பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஷேக் இடத்துல இத்திலா செய்யணும். இத்திலானா என்ன? செய்தி சொல்லணும். இத்திபாக இருக்கணும், இத்திலாக இருக்கணும். ஒரு முரீது இடத்துல என்னென்ன இருக்கணும்? ஏற்கனவே 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக நம்ம நினைவில் வைக்கணும். 2வது பாயிண்ட் என்ன? இத்திபாகு ஷேக், இத்திலா அல ஷேக். ஷேக்கை ஃபாலோ பண்ணணும், ஷேக்கை பின்பற்றவும் செய்யணும், இத்திலாவும் பண்ணணும். இந்த மாதிரி எனக்குள் இப்படி ஒரு எண்ணங்கள் தோணுது, இப்படி ஒரு கற்பனை தோணுது, இப்படி என்னுடைய மாமுலாத்தில் தடங்கள் வருது, எனக்குள் என்னவோ எண்ணங்கள் இப்படி வருது, நன்மையான எண்ணங்கள் வருது, பாவமான எண்ணங்கள் வருது. இதெல்லாம் சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும். நீங்கள் உட்கார்ந்து பயான் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உங்களை மாதிரி 1000 முரீதுகள் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறான்.
எல்லாரும் தன்னுடைய கதையை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய தன்மையில தர்பார்ல இருக்கிறாங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க. சொல்றத சுருக்கமா சொல்லணும், நேர்த்தியா சொல்லணும், உடனே விஷயத்தை வாங்கணும், போயிடணும். இருந்தாலும் வருவதற்கு முன்னால் 2 ரகாத் தொழுகைக்கு பிறகு துவா. என்ன துவா? அல்லாஹும்ம ஸ்ர ஔராத்தி வ ஆமின் ரவாத்தி. சாலபா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் உடைய அற்புதமான சஹாபி, அன்சாரி சஹாபி கவலைப்படுகிறார்கள். இந்த பாவம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டி விட்டால் என்னை காரி துப்பி விடுவார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நான் போகல. அப்படியே மதீனா விட்டு வெளியே போயிட்டாங்க. மலை பிரதேசங்களுக்கு போனார்கள். அங்கே தேம்பினார்கள், கதறினார்கள், அல்லாஹ்விடம் கெஞ்சு கூத்தாடினார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சாலபாவின் மூலமாக இவ்வளவு பெரிய பாவம் நடந்தது, இவ்வளவு பெரிய பாவம் நடந்து விட்டது. நான் ரசூலுல்லாஹ்விடம் செல்ல விரும்பவில்லை. யா அல்லாஹ், இங்கே நான் தௌபா செய்கிறேன். என்னுடைய பாவத்தை அங்கே காட்டி விடாதே. என்னுடைய பாவத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு, சாபமிடக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று தௌபா செய்தார்கள். 40 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு ஹஜ்ரத் சாலபா வரல. எத்தனை நாட்கள்? 40 நாட்களுடைய தௌபா. தரீகாவினுடைய பயணத்தில் 40க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. 40க்கு என்ன இருக்கு? ஒரு முக்கியத்துவம் இருக்கு. 40 நாட்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், 40 நாட்கள் இஸ்முசாத் என்பதாக சில மாமூலாத்துகள் வலிமார்கள் கொடுப்பார்கள், ஷேக்மார்கள் கொடுப்பார்கள். 40 நாட்கள் ஹஜ்ரத் சாலபா உள்ள வரல, தௌபா செய்கிறார்கள். 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வர்றாங்க. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஐன சாலபா, சாலபா எங்கே யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். சாலபா எங்கே என்று அல்லாஹ் கேட்க சொல்லுகிறார். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், யா ஐயுஹ சஹாபா ஐன சாலபா, சாலபா எங்கே? என்னுடைய ஹாதிம் எங்கே? என்னை விட்டு போய் 40 நாள் ஆச்சு. நானே கேட்கலான் இருந்தேன், ஆனா அல்லாஹ்வே கேட்க வச்சுட்டானே. எங்கே? யா உமர் ஐன சாலபா, யா சல்மானுல் ஃபார்சி ஐன சாலபா, எங்கே என்னுடைய சாலபா? தெரியவில்லை யா ரசூலுல்லாஹ், 40 நாட்களாக காணவில்லை. மதீனாவுடைய எந்த வீதியிலும் அவர் இல்லை. இளம் வாலிபர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் மதீனாவுடைய வீதியில் காணவில்லை யா ரசூலுல்லாஹ். உமரை எழுந்திருங்கள், சல்மானுல் ஃபாரிசி எழுந்திருங்கள், உங்கள் இருவருடைய பொறுப்பில் விட்டு போகிறேன். நீங்கள் எப்படியோ என்னுடைய சாலபாவை என்னிடம் கண்டுபிடித்துக் கொடுங்கள். எப்படியோ நான் சாலபாவை காண வேண்டும். ஹஜ்ரத் உமரும் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு கிளம்பி புறப்படுகிறார்கள். மதீனாவுடைய வீதியில் எங்கும் இல்லை. முடிவுக்கு வருகிறார்கள், மதீனாவுடைய நகரத்தில் இல்லாவிட்டாலும் மலை பிரதேசங்களில் தான் தேட வேண்டும். தேடி கிளம்பி போகிறார்கள். மலை பிரதேசங்களிலே போகும் பொழுது ஜுஃபாஃபா ஒரு ஆட்டிடையின் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறார். அடையாளம் சொல்லி கேட்கிறார்கள். இந்த தோற்றத்திலே இப்படி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் மதீனாவிலே 40 நாட்களாக காணவில்லை. அல்லாஹ் தேடுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் தேடுகிறார்கள். எங்கே போனார் சாலபா? உங்களுக்கு ஏதேனும் அடையாளம் தெரியுமா? ஜுஃபாஃபா கேட்கிறார். அப்படியா? ஒவ்வொரு நடுநிசையிலும் நான் இங்கே வனாந்திரங்களில் ஆடு மேய்த்து தூங்கி விடுவேன். நடுநிசையில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒருவன் எழுந்து கதறி கதறி அழுவதை இந்த மலை பிரதேசம் முழுக்க எதிரொலிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கதறி கதறி இரவு நேரத்தில் அவன் கதறுவான், யா அல்லாஹ் நரக வேதனை விட்டு என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கோப பார்வை விட்டு என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையை என் மீது இறக்கி விடாதே யா அல்லாஹ் என்று கதறி கதறி அழும் சத்தத்தை இந்த பகுதியில் இந்த மலை பிரதேசத்திலே நான் தினமும் கேட்டு வருகிறேன். ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய அந்த நபர் அவராக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. முடிந்தால் போய் பாருங்கள், நீங்கள் தேடி பாருங்கள். ஆனால் பகல் நேரத்தில் அவரை காண முடியாது. அவருக்காக நீங்கள் இரவு நேரம் வரை இங்கே இருந்தே ஆக வேண்டும். பகல் நேரங்கள் அவர் வரமாட்டார். அவர் எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய சஹாபி, அவ்வளோ பெரிய ஜனாதிபதி, உம்மத்தினுடைய மிகப்பெரிய சஹாபி. அந்த சஹாபிக்காக வேண்டி அங்கே காத்திருந்து இரவு நேரத்திலே அதே போல் இந்த சஹாபாக்கள் அழும் குரலை மலையிலிருந்து கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஇத்னி மின் அஸாபின் நார், யா அல்லாஹ் நரக வேதனை விட்டு என்னை காத்திரு, இந்த பாவத்தின் காரணமாக என்னை அழித்து விடாதே என்று கதறி கதறி அழக்கூடிய சத்தத்தை கேட்டவுடன் ஹஜ்ரத் உமரும் ஹஜ்ரத் சல்மானும் மலை பிரதேசங்கள் ஏறி பார்க்கிறார்கள். அதே அடையாளத்தை கொண்ட சாலபா மிகவும் எலும்பு துண்டாக, மிகவும் மிகவும் எலும்பாக, ஒன்றுமில்லாதவர்களாக, பலகீனமானவர், உடல் சதை குறைந்து
பார்ப்பதற்கு பழைய தோற்றத்தை விட்டு மாறி இருக்கிறார். அந்த சாலபா, அந்த சாலபா, நகமான சாலபா, நான் தான் சாலபா, எங்கே போனீர்கள்? என் பாவத்தை நினைத்து நான் வருந்தினேன். என் பாவத்தோடு ரசூலுல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் போனால் எங்கே என் பாவத்தின் காரணமாக ரசூலுல்லாஹ் என்னை தூக்கி வீசி விடுவார்களோ, என்னை காரி துப்பி விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் நான் இங்கே வந்து விட்டேன். என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன், நான் ரசூலுல்லாஹ்விடம் வரமாட்டேன், நான் கேவலமானவன், நான் பெரும் பாவி, என்னை விட்டு போருங்கள். அப்போது சொல்லுவார்கள் ஹஜ்ரத் உமர், இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து உம்மை கேட்டிருக்கிறார், உம்மை பற்றி விசாரித்திருக்கிறார். சாலபா, நீங்கள் வந்தே ஆகணும், ரசூலுல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு வந்தே ஆகணும். சாலபா சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்திருக்கும் போது என்னை அழைத்து போகாதீங்க, தக்பீர் கட்டி ரசூலுல்லாஹ் ஜமாத்திலே இருக்கும்போது என்னை அழைத்து போங்க, நான் சஃபிலே ஒரு ஓரமாக நின்று விடுகிறேன். அழைத்து போகிறார்கள் ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு மிகவும் பலகீனமான நிலையில் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அழைத்து போகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜிதுன் நபவி, ரசூலுல்லாஹுடைய இமாமத், ஒரு ஓரமாக சாலபா நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய அருமையான தேனிசை குரலால் குர்ஆனை கேட்டவுடன் யா அல்லாஹ் அப்படின்னு அங்கேயே மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள் சாலபா. ரசூலுல்லாஹ்வின் மீது அற்புதமான காதல். இதுவெல்லாம் நமக்கு இஷ்க் ஷேக்கின் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலுக்கு அற்புதமான முன்மாதிரி ரசூலுல்லாஹ். தஸவுஃப் என்பது நிகழ்காலத்தில் உருவாக்கப்பட்ட பிதஅத்தாக சில பேர் பார்க்கிறாங்க. இல்லை, இது முற்றிலும் ரசூலுல்லாஹுடைய சுன்னா, சஹாபாக்களுடைய சுன்னா. அல் உலமா வரசத்துல் அம்பியா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் அந்த உலமாக்களில் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறாங்க, உம்மத்தினுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வலிமார்கள் உலமாயே பாத்தினி, உம்மத்தினுடைய உலமாக்கள் உலமாயே ஜாஹிரி, இருவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் உலமாக்கள், வலிமார்களும் உலமாக்கள், உம்மத்திலே வழிநடத்தக்கூடியவர்களும் உலமாக்கள். எனவே எப்படி இந்த உலமாக்களுக்கு பின்னால் நாம் ருக்கு செய்கிறோமோ, சஜதா செய்கிறோமோ, தக்பீர் கட்டுகிறோமோ, அதே போல் ஷேக்மார்களுக்கு பின்னால் அவர்களுடைய ஒவ்வொரு உத்தரவுக்கும் கட்டுப்பட வேண்டும். இதற்கு முன்மாதிரி நம்முடைய சஹாபாக்கள். ஹஜ்ரத் சாலபா மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சலாமிற்கு பிறகு திரும்பி பார்க்கிறார். யாருடைய சத்தம்? ஹஜ்ரத் சாலபா மயங்கி விழுந்து கிடக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ் அருகில் வந்து பார்க்கிறார்கள். யா சாலபா என்ற ரசூலுல்லாஹுடைய குரலை கேட்டவுடன் மயங்கி கிடந்த சாலபா எந்திரிச்சு உட்கார்ந்தார். யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை கட்டிப்பிடித்து தேம்பி அழுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், தாங்கள் மீது கொண்ட ஒரு முஹப்பத், ஒரு காதல், அதே நேரத்தில் எனக்கு பயம், என்னுடைய பெரும் பாவம், வெளியே சொல்ல முடியாத ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன், என் கண்களால் அந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன். அந்த பயத்திலே, அந்த கேவலமான உணர்விலே, வெட்கத்திலே, மானத்திலே உங்களை விட்டு நான் பிரிந்து விட்டேன். யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை நீங்கள் ஓதவில்லையே சாலபா, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் வமின்ஹும் மை யகூல் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலே அழகிய வாழ்வையும் மறுமையிலே அழகிய வாழ்வையும் நரக வேதனை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடு என்று நீ துஆ கேட்டு விட்டால் அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவானே. இந்த துஆவை நீ கவனிக்கவில்லையா? இந்த ஆயத்தை சாலபா நீ பார்க்கவில்லையா? என்னிடத்தில் நீ கேட்டிருக்கலாம் என்று சொன்னபோது சாலபா சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், என் பாவம் அதைவிட பயங்கரமானது, என் பாவம் அதைவிட பயங்கரமானது. இந்த துஆவை கொண்டு நான் திருப்தி அடைய முடியாது, நான் மிகப்பெரிய பாவி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், உன் பாவத்தை விட அல்லாஹ் மிகப்பெரியவன், உன் பாவத்தை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் மன்னிக்க ரப்பு தயாராக இருக்கிறார். ஏன் கவலைப்படுகிறாய்? விடுங்கள், சாலபா வந்து விட்டார், என்னுடைய காதிம் வந்து விட்டார், என் எல்லைக்குள் வந்து விட்டார். ஆனால் மிகப்பெரிய பலகீனத்தில் இருக்கிறார், சோர்வில் இருக்கிறார். உமரே, உடனே இவரை எடுத்து வீட்டில் கொண்டு போய் தூங்க வைங்க, இவர் ஓய்வு எடுக்கட்டும், எலும்பும் தோலுமாக எங்கே இவர் செத்து விடுவாரோ அவ்வளவு பலகீனத்தில் இருக்கிறார். உடனே எடுத்து செல்லப்படுகிறது, வீட்டிலே அமர வைக்கப்படுகிறது, வீட்டிலே அவர்களுக்கு ஓய்வு தரப்படுகிறது. இருப்பினும் சில நாள் அவரால் முடியவில்லை, மீண்டும் அழுகிறார், மீண்டும் கதறுகிறார். ரசூலுல்லாஹ்விடம் சொல்லப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், சாலபா இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார், தேம்பிக் கொண்டே இருக்கிறார், என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே ரசூலுல்லாஹ் விரைந்து போகிறார்கள், நோய் விசாரிக்க போகிறார்கள். முரீதுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஷேக்குடைய இதயத்தில் இருக்கும் கலக்கம் இப்படிதான் நடக்கும்.
ரசூலுல்லாஹ் புறப்பட்டு போய்விட்டார். போய் சாலபாவுடைய இல்லத்திலே சாலபாவுடைய புனிதமான தலையை எடுத்து தன் தொடையில் வைக்கிறார்கள். ஈருலக சர்தார் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த தலையை எடுத்து தன் தொடையில் வைத்து தடவி கொடுக்கிறார்கள். அதற்கு சாலபா தன் தலையை எடுத்து மீண்டும் பூமியில வைக்கிறார், மீண்டும் பூமியில வைக்கிறார், மீண்டும் ரசூலுல்லாஹ் எடுத்து தொடையில வைக்கிறார், மீண்டும் எடுத்து பூமியில வைக்கிறார். என்ன சாலபா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் உங்களுடைய தலை எடுத்து தரையில வைக்க? யா ரசூலுல்லாஹ், இந்த கண்களால் நான் செய்த பாவத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய என் தலை உங்களுடைய தொடையில் இருப்பதற்கு அளவுக்கு இது தகுதியான தலை அல்ல, இந்த அளவுக்கு தகுதியான தலை இல்லை யா ரசூலுல்லாஹ், கீழே கிடக்கட்டும். உடனே அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் இறங்கி வருகிறார். ஒரு வாலிபனுக்காக, ஒரு சஹாபிக்காக, ஒரு அல்லாஹ்வுடைய நேசனுக்காக அல்லாஹ்வுடைய வானவர் ஜிப்ரீல் 2 தடவை இறங்கிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ஹஜ்ரத் ஸாலபா ரலியல்லாஹு தஆலா. அஸ்துல் காபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாரிஃபத்துல் அவுலியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கிதாபுத் தவாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாறு ரசூலுல்லாஹ் எடுத்து தொடையில் வைக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், என் தலையின் பாவத்தினால் உங்கள் தொடை அசுத்தமாகி விடக்கூடாது, என் தலையை நான் கீழே வைக்கிறேன். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய வானவர் ஜிப்ரீல் வருகிறார். சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார், சொல்லுங்கள் இந்த சாலபாவிடம், சொல்லுங்கள் இந்த சாலபாவிடம், பூமி முழுக்க நிரப்பமாக பாவங்களை கொண்டு சாலபா வந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். செய்தது ஒரே ஒரு பாவம், செய்தது ஒரே ஒரு பாவம். ஆனால் இதே சாலபா பூமி முழுக்க பாவத்தை கொண்டு நிரம்பி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு வந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று சுப செய்தியை ஜிப்ரீலின் மூலமாக ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அல்லாஹு அக்பர் என்ற உச்ச குரலில் ஹஜ்ரத் ஸாலபா ரலியல்லாஹு அதே வாலிபத்தில் வஃபாத் ஆகிவிட்டார். அதே வாலிபத்தில் வஃபாத் ஆகிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், சாலபாவுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டார். அற்புதமான ஒரு இறை நேசத்தை பெற்றார்கள், இறை நெருக்கத்தை பெற்றார். சீக்கிரமாக இவருடைய ஜனாசாவுக்கு தயார் செய்யுங்கள், இந்த அன்பளிப்பை சீக்கிரமாக அல்லாஹ்விடம் கொடுத்து விடுவோம், சீக்கிரமாக கொடுத்து விடுவோம், அல்லாஹ்விடம் அனுப்பி விடுவோம். ஜனாசாவுக்கு ஏற்பாடு. உடனே சாலபாவுடைய ஜனாசா, ரசூலுல்லாஹுடைய இமாமத், சாலபாவை தூக்கி கொண்டு போகிறார்கள் சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க இந்த செய்கை ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். அந்த ஜனாசா அந்த அடக்கத்திலே கலந்து கொண்ட ரசூலுல்லாஹ் தன் காலால் நடக்காமல் தன்னுடைய விரலால் பூமியில் நடந்தார்கள், தன் விரலால் பூமியில் நடந்தார்கள். நல்லடக்கம் முடித்து திரும்பி வரும் பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், நாயகமே, இவ்வளவு பெரிய ஒரு சஹாபியினுடைய இந்த கும்பலிலே தாங்களுடைய நடையில் ஒரு மாற்றம், தாங்கள் விரல் நுனியால் நடந்ததற்கான காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், இதுவரை அல்லாஹ்வுடைய வானவர்கள் சாலபாவுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட வானவர்களைப் போல லட்சக்கணக்கான வானவர்களை எந்த ஜனாசாவிலும் நான் பார்க்கவில்லை. அவர்களுடைய கூட்ட நெரிசல் என் காலை முழுமையாக இந்த பூமியில் வைக்க முடியவில்லை. அல்லாஹ் தஆலா சாலபாவை புரிந்து கொண்டால் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த உம்மத்தினுடைய முரீதுகள். நீங்கள் எல்லோரும் சாலபாவினுடைய அந்த வம்சத்தில் வந்தவர்கள், நம்முடைய வலிமார்கள், ரசூலுல்லாஹுடைய வம்சத்தில் வந்தவர்கள். அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நசீபை கொடுத்திருக்கிறான். நம்முடைய அமல்களில் குறைவு, நம்முடைய துஆக்களில் குறைவு. துஆவை கொண்டு இறந்த கழுதைக்கு ஹயாத்தை கொடுத்தவர்கள் உம்மத்தினுடைய தாபீன்கள். உம்மத்தினுடைய தாபீன்கள் இறந்த கழுதைக்கு ஹயாத்தை கொடுத்தார்கள். உம்மத்தினுடைய மிகப்பெரிய தாபி யஸீத் இப்னு நஹீர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இறந்த கழுதைக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு தாயார் துஆவுடைய பரக்கத்தால் இறந்த தன் மகனுக்கு ஹயாத்தை கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு 1000 ரக்காத்துகள் தொழுகிறோம், ரமதானிலே 1000 தஹஜ்ஜுதுகள். அங்கே பாலஸ்தீனத்திற்கு எதிராக தொடர்ந்து ஒரு வருடம் நம்முடைய துஆ, நம்முடைய குனூத்தே நாசிலா, நம் தேசத்தினுடைய மஸ்ஜித்களுக்காக, மதரசாக்களுக்காக, வக்ஃபுகளுக்காக, உம்மத்தினுடைய உலமாக்களுக்காக, உம்மத்தினுடைய சொத்துக்களுக்காக ஏராளமான கரங்கள் அல்லாஹ்விடம் நீளுகின்றன, ஏராளமான கண்ணீர்கள் சஜிதாவிலே கிடக்கின்றன, ஏராளமான நல்லோர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார்கள். மைதானங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இவ்வளவும் நடந்தோம். அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைக்கல, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கல. காரணம், அல்லாஹ் அஹ்லுல்லாக்களை நாம் இன்னும் அடையல, அஹ்லுல்லாக்களை நாம் இன்னும் பார்க்கல. எனவே நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை கழுவ நஃப்ஸே அம்மாரா, இரண்டாவதாக நஃப்ஸே லவ்வாமாக மாறும். நாம் ஒரு பக்குவத்தை அடைந்து விட்டால் நஃப்ஸே அம்மாரா என்னவா மாறும்? நஃப்ஸே லவ்வாமாக மாறும். நஃப்ஸே லவ்வாமா பாவங்கள் செய்த பிறகு நம்மை தூற்றிக் கொண்டே இருக்கும், திட்டிக் கொண்டே இருக்கும். கணவான்களே, நல்லோர்களே, உலகத்தினுடைய தூற்றுதலை கண்டு நீங்கள் அஞ்சு விடாதீர்கள். போற்றுபவர் தூற்றுவர், தூற்றுபவர் போற்றுவர். இதான் உலகம். ஒரு நாள் புகழ்வாங்க, நாளைக்கு என்ன செய்வாங்க? இகழ்வாங்க. இன்னைக்கு இகழ்றவங்க நாளைக்கு
புகழ்வான். போற்றுபவர் தூற்றுவர், தூற்றுபவர் போற்றுவர். எனவே உலகத்தினுடைய போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் நாம் அடிமை அல்ல. ஆனால் நம்முடைய நஃப்ஸு என்ன சொல்லுது மட்டும் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அற்புதமான வார்த்தை, இஸ்தஃப்தி கல்பக், இஸ்தஃப்தி கல்பக். உன்னுடைய நஃப்ஸிடம் கேள், உன்னுடைய இதயத்திலும் கேள். அந்த இதயம் என்ன சொல்லுகிறது? நல்லதை சொல்லுகிறதா? பாவத்தின் பக்கம் உன்னை தூண்டுகிறதா? நன்மையின் பக்கம் உன்னை தூண்டுகிறதா? பாவத்தை பார்த்து உன்னை ஏசுகிறதா? இதை பார். இதுதான் நஃப்ஸே லவ்வாமா. இந்த விதத்தில் பக்குவம் அடைந்து ஓரளவு ஒரு முறிது மேல போயிட்டா அதுதான் நஃப்ஸே முத்மஇன்னா. அதுதான் என்னது? அந்த நஃப்ஸே முத்மஇன்னா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. சிறுபிராயத்திலிருந்து இபாதத்தின் மூலமாக, அஸ்கார்கள் மூலமாக, மாமூலாத்துகள் மூலமாக, ஔராதுகள் மூலமாக, தஹஜ்ஜுதுகள் மூலமாக, ஷேக்மார்களுடைய சுஹபத்துகள் மூலமாக பக்குவம் அடைந்த நஃப்ஸே முத்மஇன்னாவே, நீ பரிபூர்ணம் அடைந்து விட்டாய். சில பேர் பரிபூர்ணம் அடைவதற்கு 80 வயசாகும். எத்தனை வயசாகும்? பேர்னாம்பேட்டை ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட ஆர்னி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வயசு மூத்தோம். அது தெரியுமா? நமக்கெல்லாம் அது பெரிய ஆச்சரியம். நம்ம ஷேக் நம்மளை விட வயசுல இளையவராக இருந்தால் நம்ம பையத்தாவோமா? ஷேக்குடைய வயது 30, முரீதுடைய வயது 40. நஃப்ஸ் ஏற்றுக்கொள்ளுமா? அல்லாஹு அக்பர். ஆர்னி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேர்னாம்பேட்டு ஹாஜா பஷீர் அஹமத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட ஒரு வயசு மூத்தோம். அவர்களிடத்தில் ருஜு ஆகுறாங்க. ஆர்னிபாவ் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முரீது பேர்னாம்பேட்டை ஹசர்ட்ட ருஜு ஆயிட்டாங்க. ஆர்னிபாவ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ருஜு ஆன பிறகு ஒரு தர்பியத் வைக்கிறாங்க. என்னைக்கு ஆர்னி ஹசரத்தினுடைய மகளாருடைய கல்யாணமோ, எப்படி இங்க ஹசரத்து உலமாக்களை கூப்பிட்டு ஹிலாஃபத்து கொடுத்துட்டாங்க. ஆர்னிபாவுக்கு ஹிலாஃபத் எப்படி கிடைச்சது தெரியுமா? இந்த ஆர்னி மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. ஏன்னா தென்னகத்தினுடைய ஜோதி ஷம்சுல் ஆரிஃபின் அப்படின்னா ஆர்னிபாவ் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் அவர்களை கொண்டு தர்பியத் பெற்றவர்கள் தான். தமிழகத்தினுடைய 33 குலஃபாக்கள் ஆர்னிபாவாவினுடைய அந்த பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் தான் நம்முடைய கபீர் ஹஸரத் மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக வந்த ஷேகுனா கிப்லா தாமத் பரகாத்தும் கணியத்திற்குரியவர்களே. மகளாருடைய நிக்கா ஆரணியில் இருக்கிறாங்க. யாரு? ஆர்னிபாவா. பேர்னாம்பேட்டிலிருந்து ஃபோன் வருது, நீங்கள் சீக்கிரமாக பேர்னாம்பேட்டுக்கு வரணும் அப்படின்னு ஃபோன். இப்படி ஹஸரத்து கூப்பிட்டா நம்ம போவோமா? ஷேக்கும் வேணாம், மண்ணாங்கட்டியும் வேணாம், பேசாமல் தர்பியத்தும் வேணாம், பையத்தும் வேணாம்னு ஒதுங்கிடுவோம். என் மகளுக்கு இன்னைக்கு கல்யாணம், இன்னைக்கு பார்த்து என்னை கூப்பிட்றாங்கன்னா நான் எப்படி போக முடியும்? எவ்வளோ பதஷ்டத்தில் இருப்போம். ஒரு தகப்பனார் தன் பெண் பிள்ளைக்கு நிக்கா எவ்வளோ பதஷ்டத்தில் இருப்போம். பாவா அவர்கள் சீக்கிரமாக நிக்காவுடைய நேரத்தை மாற்றி உடனுக்குடன் தன் மகளாருக்கு சீக்கிரமாக நிக்காவை முடித்து விட்டு உடனே ஆர்னிலிருந்து பேர்னாம்பேட்டை புறப்பட்டாங்க. வந்த தன் முரீதுக்கு ஹிலாஃபத்தை கொடுத்து அனுப்பினார்கள் பேர்னாம்பேட்டை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதுதான் தர்பியத். எந்த காரணமும் சொல்லாமல் உடனே வந்தாங்க. பார்த்தீங்களா? மகளுடைய நிக்காஹ் கூட என்று சொல்லாமல் உடனே வந்தார்கள். உடனே ஹிலாஃபத்தை கொடுத்து அனுப்பினார்கள் பேர்னாம்பேட்டை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த மகளாருடைய அந்த நிக்காஹ், அதற்கு பிறந்த பிள்ளைகள் எல்லா உலமாக்கள் நம்முடைய அசருக்கு முன்னால் பேசுனாங்கல்ல, இலியாஸ் ஹஸரத் அவங்க அம்மா அந்த ஆர்னிபாவுடைய அந்த திருமணத்தில் பிறந்தோம். அந்த மகளுக்கு இருக்காங்கல்ல, அந்த மகளுக்கு பிறந்தவங்க தான் இலியாஸ் ஹஸரத். உலமாக்களாக உருவாயிட்டாங்க. என்னுடைய மாமனார் அல்லாமா ஆஷிக் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமாக்களாக உருவாயிட்டாங்க. இதெல்லாம் என்ன? முழுக்க முழுக்க ஷேக்குடைய துஆ. பேர்னாம்பேட்டை ஹஸரத் அழைத்தவுடன் போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக்குடைய துஆ, ஷேக்குடைய தவஜ்ஜு, ஷேக்குடைய ஃபைஸ், ஷேக்குடைய ஹிலாஃபத், ஷேக்குடைய எல்லா பரக்காத்துகளையும் பெற்று ஆர்னிபா வந்தாங்க. இன்று வரை அவர்களுடைய முரீதுகள், கனவான்களே சகோதரர்களே, அந்த துஆ நமக்கு வேண்டும், அந்த ஃபைஸ் நமக்கு வேண்டும், அந்த தவஜ்ஜு நமக்கு வேண்டும். அதற்காக வேண்டிதான் திக்ருடைய மஜ்லிஸுகள், அதற்காக வேண்டிதான் இது போன்ற இஜ்திமாக்கள் தமிழகம் முழுக்க ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சமீப காலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது பெரியார்களுடைய வசீலா, இறைநேசர்களுடைய வசீலா. நம்முடைய ஷேக் ஹஜரத் கிப்லா அவர்கள் ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறார், வலிமார்களுடைய ஷஜரா. அவர்களுடைய வசீலாவை கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அந்த வசீலாவை வைத்து துஆவை கேளுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள். உம்மத்தினுடைய குலஃபாக்கள், உம்மத்தினுடைய வலிமார்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் இதயங்கள் பரிசுத்தமாக இறைநேசர்கள் எங்கெல்லாம் அடக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தர்பாருக்கு சென்று மாமுலாத்துகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, ஷேக்குடைய தவஜ்ஜுகாத்தோடு, இறைநேச
இறைநேசர்களுடைய தர்பாருடைய ஜியாரா, இறைநேசர்களுடைய நம்முடைய சில்சிலாவுடைய சிஸ்தியாவினுடைய சில்சிலா, நக்ஷபந்தியாவினுடைய சில்சிலா, குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த முரீதுகள் சிஸ்தியாவுடைய சில்சிலாவிலே பையத்தானவர்கள் நம்முடைய சில்சிலாவுடைய பெரியார்கள் எங்க இருக்கிறாங்க? ஆரணியில் இருக்கிறாங்க, பேர்னாம்பேட்டில் இருக்கிறாங்க, தேவபந்தில் இருக்கிறாங்க, வடமாநிலங்களில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, அந்த தர்பார்களுக்கு போய் ஜியாரத் செய்யணும். அஜ்மீர் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற ஏராளமான வலிமார்கள் உடைய ஜியாரா, அங்கே போய் மாமூலாத், நம்முடைய இதயங்களுடைய பரிசுத்தம், ரப்பினுடைய இபாதத், ஷேഖுடைய இதாஅத், ஷேഖுடைய உத்தரவு, ரப்பினுடைய ஹஷியத் எல்லாமே இருக்க நம்முடைய பயணங்கள் தொடர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய இதயங்களையும் ஜோதியாக்குவான், வெளிப்படையும் அல்லாஹ் சுத்தமாக்குவான், நம்முடைய அந்தரங்கத்தையும் தூய்மையாக்குவான். நாம் கையேந்த தேவையில்லை, ரப்பிடத்திலே முராகபாவில் அமர்ந்தாலே போதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும், அல்லாஹ்வுடைய மழை இறங்கும், அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். எதிரிகள் அங்கே அடிக்கப்படுவான், எதிரிகள் அங்கே நாசமாக்கப்படுவான். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. வலிமார்களுடைய வசீலாவோடு, முராகபாவோடு, மாமூலாத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அத்தகைய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உயிருள்ளவரை, மூச்சுள்ளவரை அல்லாஹ் தரீகத்தினுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வலிமார்களுடைய தசவுரை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வலிமார்களுடைய சொஹபத்தை அல்லாஹ் தருவானாக. வலிமார்களுடைய இஷ்கை அல்லாஹ் தருவானாக. வலிமார்களுடைய சொஹபத்தை அல்லாஹ் தருவானாக. வலிமார்களுடைய ஃபைஸை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வலிமார்களுடைய தவஜ்ஜுஹாத்தை அல்லாஹ் தருவானாக. வலிமார்களுடைய ஜியாரத்தினுடைய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நபிமார்களுடைய ஜியாரத்துடைய நசீபை அல்லாஹ் தருவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கவிஞன் அழகாக தெளிவாக சொல்லுவான், காபாவுடைய திரையை பிடித்து, காபாவுடைய திரையை பிடித்து உலகம் முழுக்க கெஞ்சுகிறது, கூத்தாடுகிறது. அந்த காபாவுடைய திரையை இழுத்து பிடித்து கண்ணியப்படுத்துகிறார்கள். அதை தன் கண்களால் ஒட்டுகிறார்கள், தன் கன்னத்தால் ஒட்டுகிறார்கள், அதை முத்தமிடுகிறார்கள். ஆனால் அதுவோ ஒரு பட்டாடை அல்ல, அதுவோ ஒரு தங்கம் அல்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு கருப்பு துணி, ஒன்றுமே இல்லாத ஒரு கருப்பு துணி. உன் கண்ணை கொண்டு போய் ஒட்டுகிறாய், உன் கன்னத்தை கொண்டு போய் ஒட்டுகிறாய், 1000 தடவை முத்தங்கள் கொடுக்கிறாய். போராடி போராடி அந்த காபாவுடைய திரையை இழுத்து பிடித்து அதை நறுமணத்தை நுகர்கிறாய். இவ்வளவு மரியாதை ஒரு கருப்பு திரைக்கு நீ ஏன் கொடுக்கிறாய் தெரியுமா? ஒரு கருப்பு திரைக்கு உன்னுடைய மரியாதை ஏன் தெரியுமா? உனக்கு இன்னும் புரியவில்லை. குலிஸ்தானே சாதியிலே எழுதுகிறார்கள், அந்த திரைக்கான மதிப்பல்ல பரோசே சந்து. சில நாட்கள் அந்த திரை காபத்துல்லாவோடு ஒட்டி கிடந்தது. திரை எதோடு ஒட்டி இருக்கு? அல்லாஹுடைய பைத்துல்லாவோடு ஒட்டி இருக்கிறது. அல்லாஹுடைய பைத்துல்லாவோடு ஒட்டிய ஒரு ஆடைக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு, இவ்வளவு பெரிய மரியாதை, இவ்வளவு பெரிய கண்ணியம். அந்த காபாவுடைய திரையை இழுத்து பிடிக்க, தன் கண்களில் ஒட்டிக்கொள்ள உலகத்தினுடைய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, அந்த காபாவுடைய திரையை இழுத்து பிடிக்கிறாங்க. ஏன்? அந்த திரை ஒட்டி கிடக்கக்கூடிய அந்த கட்டிடம், அந்த கட்டிடத்தினுடைய சொஹபத்தில் ஒரு திரைக்கு இவ்வளவு மரியாதை அல்லாஹ் தருகிறான் என்றால், ஒரு ஷேഖுடைய சொஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு முரீதுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தரமாட்டானா? உயர்வை அல்லாஹ் தரமாட்டானா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய லிகாவை தரமாட்டானா? தன்னுடைய தரிசனத்தை அல்லாஹ் தரமாட்டானா? தன்னுடைய ஈமானை, தன்னுடைய தக்வாவை அல்லாஹ் தரமாட்டானா? ஒரு துணிக்கு ரப்புல் ஆலமீன் சொஹபத்துடைய பரக்கத்தால் அந்த துணிக்கு ஒரு மரியாதை என்றால், ஷேഖுடைய சொஹபத்தில் இருக்க எல்லா மக்களும். அதனாலதான் ஹதரத் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமான ஒரு கவிதை சொல்லுவார்கள், யக்ஸமானா சொஹபதே பா அவுலியா பெஹ்தரஸ்த் ஜஸத் சாலா தாஅதே பேரியா. சில நாட்கள் வலிமார்களுடைய சொஹபத்தில் இருப்பது, சில நாட்கள், சில நிமிடங்கள் வலிமார்களுடைய தொடர்பில் இருப்பது 100 ஆண்டுகள். அல்லாஹு அக்பர்! எத்தனை? 100 ஆண்டுகள் முகஸ்துதி இல்லாத வணக்கத்தை விட சிறந்தது என்று ஒரு கவிதை எழுதுகிறார். 100 ஆண்டுகள் முகஸ்துதி இல்லாத வணக்கத்தை விட, சில நாட்கள் வலிமார்களுடைய சகவாசம் அற்புதமானது, சிறந்தது என்று ஏன் சொன்னார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹுடைய சொஹபத்தில் ஒரு சஹாபி இருந்தது வெறும் 2 மணி நேரம், 3 மணி நேரம். கலிமா சொன்னாங்க, பையத் ஆனாங்க, சஹாபியா மாறினாங்க, ஜிஹாதுல கலந்து கொண்டாங்க, ஷஹீதாக மாறினாங்க, அல்லாஹுடைய சஹாபியாக மாறினாங்க. ஏன்? ஏன் இவ்வளவு பெரிய அந்தஸ்து? ஒன்னும் ஹஜ் செய்யல, ஒன்னும் நோன்பு வைக்கல, வேற எந்த ஜிஹாதுக்கும் போல. சில நிமிடங்கள் ரசூலுல்லாஹுடைய சொஹபத், ரசூலுல்லாஹுடைய பார்வை அல்லாஹ் தஆலா சஹாபியாக ஷஹீதாக மாற்றும் போது, அதே வம்சத்தில் வரக்கூடிய வலிமார்களுடைய சொஹபத் நம்முடைய இபாதத்தை விட, நம்முடைய ஸிக்ர்களை விட, நம்முடைய திலாவத்தை விட அற்புதமான ஒரு இபாதத், நம்முடைய இதயங்களை கழுவக்கூடிய இபாதத். இதுவெல்லாம் முரீதுகளுக்கான பாடம். யாரெல்லாம் பையத்
பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் இந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் உங்களுடைய பெண்களை, உங்களுடைய பிள்ளைகளை, நம்மை சார்ந்த உறவினர்களை, நம்முடைய நண்பர்களை, பள்ளியினுடைய தொடர்பில் இல்லாதவர்களை யாரெல்லாம் இருக்கிறார்களோ, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய எத்தனையோ முஃமின்கள் நம்மை சார்ந்து இருக்கிறார்கள். தாவத் தப்லீகில் இருக்கிறார்கள், தாவத்துடைய வேலையில் இருக்கிறார்கள், தீனுடைய சேவைக்காக வெளியே இருந்து சமுதாயத்திற்காக பாடுபடுகிறார்கள். எத்தனையோ முஃமினீன்கள், அவர்களை அஹ்லுல்லாஹ்வோடு இணையுங்கள், இறைநேசர்களோடு இணையுங்கள். அவர்களை கொண்டு இன்னும் வேலை அல்லாஹ் வாங்குவான். அற்புதமான இந்த இஜ்திமாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஜிக்ர் மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா கலந்து கொண்ட அத்துணை முரீதீன்கள், முத்தவஸ்ஸிலீன்கள், உலமாக்கள், குலஃபாக்கள் எல்லோருடைய வருகை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. உயிருள்ளவரை ஈமானோடு, தக்வாவோடு, மாரிஃபத்தோடு, தஸவ்வூரோடு, இஷ்கோடு, ஃபனாஃபில்லாவோடு வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா சுஹபத்தே ஷேக், தஸவ்வூரே ஷேக், இஷ்கே ஷேக், ஃபனாஃபி ஷேக்கிலே அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணத்தை தருவானாக. ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத்தில் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா ஈமானுடைய வாழ்வோடு விலாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ரப்புடைய தரிசனத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ரசூலுல்லாஹுடைய தரிசனத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வலிமார்களுடைய ஜியாராவையும் லிகாவையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கலந்து கொண்ட அத்துணை மக்களுடைய வருகையை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ரஹ்மத்தான மலைகளை அல்லாஹ் பொழிய செய்வானாக. தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்தாபனங்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், வக்ஃபுடைய சொத்துக்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. பதற்றமான சூழ்நிலை அல்லாஹ் போக்கி வைப்பானாக. சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பானாக. நாடகக்காரர்களுடைய நாடகத்தை அல்லாஹ் நாசமாக்கி வைப்பானாக. நல்லோர்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை தருவானாக. அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அவர்களுடைய ஃபைஸ்களையும் அவர்களுடைய பரக்காத்துகளையும் உம்மத்திலே அல்லாஹ் பரவச் செய்வானாக. உலமாக்களுடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹான்காக்களை, மதரசாக்களை, மசாஜிதுகளை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாவோடு வாய்ப்பளித்து சங்கமிக்க உலமாக்களுக்கும் கணியத்திற்குரிய ஷேகுனா அவர்களுக்கும் நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா வ ஆகிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.